ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணினா யாருக்குங்க பிடிக்காது? உதிரி உதிரியான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 300 மில்லி அளவுக்கு சமைக்கிற ஆயில் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கி இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மஷ்ரூம் வந்துட்டு தண்ணி விடும். அதனால் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு சின்ன லெமனை வந்துட்டு பாதியாக கட் பண்ணி அந்த ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதெல்லாம் 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சுட்டேன். வாஷ் பண்ணிவிட்டேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டான உதிரியான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.